வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். லைஃப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, எல்லாமே நல்லதே நடக்கும். ஒரு நாள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ அது வரைக்கும் உடம்ப ஹெல்த்தியாகவும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் நான் டைம் எடுத்துப்பேன். ஆனால் இந்த வீடியோவை எப்போவோ எடிட் பண்ணிட்டேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தைரியம் இல்லாமல் இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியல, பேசலான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலே கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக வந்துடுது. எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்துட்டு எனக்கு பயம், எனக்கு தோன்றதெல்லாம் பேசுனா கண்ணுக்கு என்ன பட்டுருமோன்னு எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போவே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஒருவேளை நான் பேசுகிறது உங்களுக்கு ஏதாவது கிரிஞ்சாவோ இல்லை வாட்டெவர் என்ன வேணாலும் தோணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஜென்சி காலம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு அப்படி தோணலாம். பட் அப்படி எது தோணாலும் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு லைன் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தவறாக எழுதப்பட்ட என் தலையெழுத்தை திருத்தி சரியாக மாற்ற என் அனுமதியின்றி என் வாழ்வில் வந்த வரவங்க நம்ம சென்றாசு. அவரோட லைஃப்பில் நான் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் இருந்திருக்கலாம், இல்லாமலாம் இருந்திருக்காது. பட் அப்படி இருந்திருந்தா சீரியஸ்லி அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் தான் பண்ணுவேன். ஏன்னா அப்படி யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணதுனால தான் எனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் யாருக்கோ கிடைக்க வேண்டிய புதையல் அந்த கடவுளாக பார்த்து அது அவங்களுக்கே தெரியாமல் எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு வரி ஒன்று இருக்குது, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. பாட்டாவே பாடிட்டேன்ல. யாராவது கிடைச்ச தங்கத்தை கையில் இருந்து கீழே வச்சுட்டு போவாங்களா? இல்லைல்ல. ஏன்னா தங்கத்தோட அருமை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கிடைச்ச தங்கம் தான் என்னோட சின்ராசு. அந்த தங்கத்தோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் எங்கள் சந்தோஷத்தை அவங்க சந்தோஷம்னு நினைக்கிற வெல்விஷஸ் கூட இன்றைக்கி சின்ராசு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். இதே மாதிரி வருஷம் வருஷம் இப்படி வீட்டில் வச்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு கேக் கட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு ஒரு குழந்தையாக தான் தெரிகிறாரு. அவங்க அம்மாவுக்கு இவர் தான் குழந்தை. அப்போ அவங்க அம்மா எப்படிலாம் ரசிச்சுருந்துருப்பாங்க. அந்த ஈக்குவல் நான் ரசிச்சிருக்கேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு அம்மாவாக இருந்து அவர் என் குழந்தைன்னு நினச்சா எப்படி ரசிப்பேனோ அப்படி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை ரசிப்பேன். அது அவருக்கு நல்லாவே தெரியும். அழகு கலருன்றதெல்லாம் 20-25 வயசுலேயும் முடிஞ்சிடும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்கிறத விட இப்போ 30+ 40+ ஆனதுக்கப்புறம் நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹார்ட் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன்னாலே ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு வந்துட்டு இப்போ வரைக்கும் தெரியல. நான் எப்போ அவர் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சனோ இப்போ வரைக்கும் அவர் பர்த்டேக்கு ஒரு சின்ன கேக்காவது கட் பண்ணிவிடுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆனிவரி செலிப்ரேஷன்ஸ்க்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். பிகாஸ் லைஃப்பில் நமக்கு அடுத்தடுத்து இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்க்கு ஓடுறதுனால இது ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் பண்ண மாட்டார். நான் தான் அவருக்கு புது ட்ரெஸ் எடுத்து போட்டு அழகு பார்ப்பேன். அதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்கும். எப்போ அப்படின்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் கடன் இல்லாமல் என்னைக்கு இருக்கமோ அன்றைக்கி ஒரு சின்னதாக பண் வாங்கி செலிப்ரேட் பண்ணாலே அவ்வளோ சந்தோஷமாயிடுவார். எங்கள் சாய்க்குட்டி என்ன பண்ணிட்டான்னா ஹாப்பி பர்த்டே சாங் வச்சு விட்டுட்டான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணாங்க. கேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சதும் சாய் வந்துட்டு அதை பார்த்ததும் என் ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு சுரேஷ் பாபு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சுரேஷ் பேபின்னு படிச்சுட்டான். குழந்தைய போட்டு மொத்த ஃபேமிலியும் கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த பாபுன்னு நேமில் யூல் லெட்டர் இருக்குல்ல, அது வந்துட்டு ஐஸ் கேக்னால கரைஞ்சி ஒளிகிடுச்சு லைட்டாக. அப்போ அது சடனாக பார்த்தா ஒய் மாதிரி தான் தெரியும். அதான் குழந்தை அப்படி சொல்லியிருக்கான். அவன் சொன்ன விதம் தாங்க, என்னது சுரேஷ் பேபியா, என்ன இவர் பேபியா அப்படின்ட்டான். நாங்களும் ஆமாம் இன்றைக்கி அவருக்கு பர்த்டே இல்லை அப்போ பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் எதுவும் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கலையான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டார். அந்த அமௌண்ட்டை இந்த செலவுக்கு வச்சுருக்கலாம்ல, இந்த சேவிங்ஸ்க்கு வச்சுருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவு பண்ணிவிட்டு இப்போ இது ரொம்ப முக்கியமான்ற மாதிரி கேள்வி கேட்பார். அதுவே அவரோட மன நிம்மதிக்கான கிஃப்ட்ஸாக கொடுத்தா அதுக்கு பயங்கர வேல்யூ பண்ணுவார். அப்படி ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். நான் கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட்டே அதுதான். அந்த கிஃப்ட் கொடுத்தா தான் அவரும் சந்தோஷப்படுவார். ஓகே நம்ம இந்த பிள்ளையை கரெக்டாக தான் வளர்த்துருக்கோன்னு என் மேலே ஒரு ப்ரௌட் ஃபீல் வரும். அந்த ஒரு ப்ரௌட் ஃபீல் தான் எனக்கும் வேணும். லைஃப் வந்துட்டு ரொம்ப அழகானதுங்க. அது நம்மளுக்கு எப்போ அழகாக தெரியும்னா ரைட் பர்சன் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான். ரைட் டைம் என் கையை பிடிச்சாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் லைஃப் ரொம்ப அழகாக இருக்குது. சில நேரம் நானே கண்ணு வச்சிருவேன். முதல் நாள் காதலை விட இன்னும் காதல் அதிகமாயிட்டே தான் போயிட்டே இருக்கே தவிர ஒரு நாள் கூட குறையலை. நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது வேற, ஆனால் நம்ம மேலே அளவு கடந்த பாசம் அப்புறம் அவங்களோட எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி தான் நான் என் ஹஸ்பண்ட்காக இருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இனிஷியல் ஸ்டேஜில் லவ் இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அது அப்படியே லைஃப்பில் தொடருதா, அதுதான் மேட்ரு. அப்படி ஒரு மேட்ரு உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் தான் மேட் ஃபார் ஈச் அதர். எங்கள் பசங்க அவங்க டீனேஜில் நம்ம யாரையாவது லவ் பண்ணால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் லவ் பண்ணணும்னு எங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. இதெல்லாம் ஒரு பேட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம பசங்க
பசங்களுக்கு அப்படி தோன்ற ஏஜில் எங்களோட கஷ்ட நஷ்டங்கள், சந்தோஷங்கள், நாங்கள் கடந்து வந்த பாதைகள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வளருவாங்க. இது எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ வருஷங்கள் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் 2 பேருக்குமே தோணுதில்ல. ச்சே, இப்படி ஒரு லைஃப் நான் வாழணுமா அப்படின்னு. இப்படி ஒரு லைஃப் கொடுத்ததுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன் அப்படின்னு தான் அவர் அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவார். அதே தான் நானும் அவரை பார்த்து கேட்பேன். இவர் என் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிளாக் மார்க் என் லைஃப்பில் இருக்குது. நீங்கள் என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது என்னென்னு ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக சொல்லுவேன் முன்னாடியே, நீங்கள் என் லைஃப்பில் முன்னாடியே வந்திருந்தா எனக்கு அந்த பிளாக் மார்க் வந்திருக்காதுன்னு. பட் அவர் சொல்லுவார், எது நடந்ததோ அது நல்லதுக்கே. அதனால் சொல்லுவேன், என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல, நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்படி தான் எவ்ரிடே எங்கள் வீட்டில் காதல் வசனங்களாக பறக்கும். டே பை டே லைஃப் வந்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. என் கண்ணுக்கு அவர் குழந்தையா தெரிவார், அவர் கண்ணுக்கு நான் குழந்தையா தெரிவேன் போல். அவரோட ஒரே நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா தூங்கு, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ, ஹெல்த்தியாக இரு, மனசை கிளியராக வச்சுக்கோ, மைண்டில் இருக்கிற தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது புதுசாக கற்றுக்கோ, நல்ல நாலேஜ் வளர்த்துக்கோ, நல்லா ஸ்ட்ராங்காக இரு. லைஃப் வந்துட்டு உனக்கு என்ன கொடுக்க நினைக்குதோ அதுதான் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும், எப்படி சர்வே பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி வீண் செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா நீ நல்லா ஆரோக்கியமாக ஸ்ட்ராங் உமனாக இருந்தால் மட்டும்தான் நானும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்க முடியும்னு சொல்லுவார். எல்லா வருஷம் பர்த்டேக்கும் கடவுள்கிட்ட அவர் நல்லா இருக்கணும், அவரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் வேண்டுவேன். இந்த வருஷம் என்னோடய ப்ரேயர் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், என்ன பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தான் வேண்டினேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் அவரை நான் நல்லா பார்த்துக்க முடியும். அவர் சொன்ன மாதிரியே அதுதான் உண்மை. ஒரு ஆண் ரியல் லைஃப்பில் ஹீரோவா இல்லையான்னு அந்த ஆண் கட்டிக்கிட்ட ஒய்ஃப் தான் சொல்லணும். எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவாக தெரிவாங்க. பட் நீங்கள்லாம் உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க, உங்கள் அம்மாவுக்கு அப்பா ஹீரோவாக தெரிஞ்சால் அப்போ அவர் நிஜமாகவே ஹீரோ தான். அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்கள் அப்பா ஹீரோவா இல்லை ஜீரோவான்னு. இது நான் 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு சொல்லலை, டீனேஜாக இருக்கிற பசங்களுக்கு தான் சொல்கிறேன். ஐ நோ இது சோசியல் மீடியா, இதில் 1000 கண்கள் இருக்குது, எல்லா கண்களும் ஒரே மாதிரி இருக்காது தான். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களுக்கு நீங்களே சுற்றி போட்டுருங்க. ஏன்னா நான் சின்ராஸை பற்றி சொன்னது 1% தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 99% இருக்குது. அவ்வளோ சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு அதை சொல்கிறல, லிட்டரலி நான் கொஞ்சம் அழுதுருவேன், எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேட்டால் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எமோஷ்னலி நான் ரொம்ப வீக்கு. அதுவும் சின்ராஸ் விஷயத்தில் நான் பயங்கர வீக்கு தான். திருவிழா அன்னைக்கு தான் அவருக்கு பர்த்டேன்றதுனால மார்னிங் நல்லா சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு குட்டீஸுங்களோட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லை, ஃபன்னுனா அவருக்கு கேக் கட் பண்ணதுனால கட் பண்ணும்போது அந்த க்ரீம்லாம் மூஞ்சில் தடவலை, அதனால் வந்துட்டு அஜய் வந்துட்டு இப்போ தடவிக்கிட்டு இருந்தான். அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஈவினிங் போல் வந்துட்டு அப்படியே நாங்கள் பூ பறிக்க மாடிக்கு வந்துட்டோம். அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளையார் கோவில் வந்துட்டு இருக்குது, அதுக்கு ஆனிவர்சரி நடந்துச்சு போல். அங்கே போய் வந்துட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் இது எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்துட்டு போன தடவை வந்துட்டு சஞ்சய் வந்து இந்த வண்டியை வந்துட்டு ஓட்டியிருப்பான். ஆனால் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. இந்த முறை அவன் தனியாகவே போயிட்டு ஓட்டிகிட்டு வந்தான். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மீன்ஸ் பசங்கள்லாம் வளர்ந்துட்டே போகிறாங்க, நம்மளாம் அப்படியே தான் இருக்கும். அஜய் சொல்கிற மாதிரி, என்ன நீங்கள் குள்ளமாயிட்டீங்கக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கே தெரியல, அவன் வந்து நல்லா வளர்ந்துட்டான், நான் வந்து குள்ளம் தான். அவன் இன்னும் வளர்ந்துட்டே போகிறான், அவனுக்கு வந்து நான் குள்ளமாக தெரியுறேன் போல். வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது, பசங்க வந்து எவ்வளோ வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய ஹேர் ஸ்டைல் தெரியும், அது எனக்குன்னு நான் நல்லா பண்ணிப்பேன். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் வேணால் பண்ணிப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் அந்த பிள்ளையார் கோவில், அங்கே போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு 2 பிளேட் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு ஊர்வலம் வருவாங்க. ஸோ அக்கா வீட்டுக்கும் வரதுனால அங்கே கோலம் போட போயிட்டேன். என்ன பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டல் கொடுத்தாங்க. இவன் வந்து சுண்டல் வாங்கலை போல், சுபிக்ஷா பிளேட்டில் சுண்டலே இல்லை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அது என்னது மசாலா உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான். டேஸ்ட் வந்துட்டு பரவாயில்ல. எப்போவுமே சாமி பிரசாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எனக்கு லெமன் சாதம் மாதிரியே இல்லை, ஏதோ மஞ்சத்தூள் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சு. கடன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டுட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே சாமி கரகம் வந்துச்சுன்னு சொன்னதுனால இங்கே ஓடி வந்துட்டோம். 6 மணிக்கு மேலே வந்துட்டு காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டிட்டாங்க அப்படின்னா உள்ளூர் ஆளுங்க யாரும் வெளியே போகக்கூடாது. அதனால் வந்துட்டு வெளியே ஆளுங்களும் உள்ளே வந்துட்டால் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் நாங்கள் காப்பு கட்டுற டைமில் இங்கே இருக்க மாட்டோம், அக்கா வீட்டுக்கு போயிடுவோம்.
வந்துடுவோம். கரெக்டாக கிரகம் தூக்கிட்டு வரும்போதும் வந்துடுவோம். வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். போன வருஷமும் அப்படி தான் வந்துட்டு கிளம்பணும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அக்கா வீட்டில் இருந்துட்டு தான் வந்து கிளம்பணும். இந்த மாதிரி நைட்டில் சாமி பார்த்துட்டு கிளம்புறது அது ஏதோ ஒரு நல்லாயிருக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நம்ம இருந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆன மாதிரி ஆகிடும். வெறும் காலையில் மட்டும் இருந்துட்டு போகிறத விட நைட்டும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போனது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு பிரியாணி போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு டே 1 வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அன்னையோட ஈவினிங் நடந்தது தான் இது எல்லாமே. நான் இதை போடாமல் டே 3 வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ பிரியாணி கொடுத்து விட்டாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு நான் டே 3 வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இளநீ பாயசம் செஞ்சேன்னு. இந்த தேங்காய் தான் செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீரியஸ்லி நீங்கள் டெண்டர் கோகனட் பாயசம் செய்யணும், அதாவது இந்த இளநீ தேங்காய் பாயசம் செய்யணும்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் போய் பாருங்கள், அது இருக்குது ரெசிபி. சேம் அதே மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அந்த தேங்காவோட டேஸ்ட்னால் என்னன்னு தெரியல. அப்புறம் பிரியாணிலாம் கொடுத்து விட்டாங்கல்ல, இந்த நான்வெஜ் கொடுத்து விடுறதுனால இந்த மாதிரி கறி, அதுக்கப்புறம் வேப்ப இலை இதெல்லாம் வச்சு கொடுத்து விட்டாங்க. அது சொல்லுவாங்க இல்லையா, பேய் பின்னாடி எதுவும் வரக்கூடாது காது கருப்புன்னு, அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா நான்வெஜ் கொடுத்து விட்டாங்கன்னா என்னெல்லாம் வந்து வச்சு கொடுத்து விடுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு அடுத்த நாள் 3rd டேக்கு வந்துட்டு என்னை தான் பூ கட்டி பெரிய காய் கொண்டு வர சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி நைட்டே வரும்போதும் ஆவடியில் வந்துட்டு பூ பண்டல் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கட்டுறேன். இந்த மாதிரி பூ வந்து மலர்ந்தும் போயிடுச்சு, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு அழி போன மாதிரி ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பிரெட் புட்டிங் பண்ணியிருந்தேன்ல, அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜை வந்துட்டு கொஞ்சம் ஹை மோட் வச்சுருந்தேன். அதோடு இந்த பூவும் வச்சதுனால அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதை போய் கொடுக்குறது. அதனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ஈவினிங் போல் ஃப்ரெஷ்ஷாக பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கிட்டு என் கையாலேயே இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நூலில் ஊசி வச்சுலாம் கோப்பாங்க, நான் அந்த மாதிரி ஊசி வச்சுலாம் கோக்க மாட்டேன். அப்படியே கிராஸாக வச்சு கட்டுவேன். ஸோ இது வந்து அவனுக்கு மாலையாக போட்டது. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இப்போ வந்து காட்டினால இது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் வந்துட்டு இந்த வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், இஞ்சி, வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி தனியாக வந்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்பாசி, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு தூள், அதுக்கப்புறம் வெறும் அந்த கலருக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மட்டனையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனால கறிக்கடையிலே கேட்டுக்கோங்க, மட்டன் வாங்கும்போது கறிக்கடையில் கேட்டுக்கோங்க எவ்வளோ விசில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கசகசா முந்திரியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காக வரும். ஸோ நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா விசில் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த கறிக்கு வெறும் 2 விசில் தான் வச்சேன். மட்டனுக்கு 2 விசில் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 விசிலே சூப்பர் சாஃப்டாக வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இட்லி தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபியோட ஹாப்பி விலாக்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.